ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி Titbits. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு நம்ம வறுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் அதுக்கு அரை கப்பு தோல் இல்லாத முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரோஸ்ட் ஆகி அந்த அரோமா வர அளவுக்கு வறுபட்டால் போதும். டார்க்காக நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்தோம் அப்படின்னா முறுக்கோட கலர் கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் லைட்டாக அந்த அரோமா வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸோ அரோமா வர அளவுக்கு வறுத்த பிறகு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 கப்பு தலை தட்டி பொட்டுக்கடலை இதையும் அந்த சூட்லேயே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை இதில் நம்ம 4 கப்பு இப்போ சேர்த்து இதில் ஜலிச்சுக்கலாம். 2 3 4 கப்பு எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ 4 கப்பு அரிசி மாவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸ்சர் 1 கப்பு. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஜலிச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு இதையும் சேர்த்துக்கிறேன். எள்ளு இல்லைன்னா சீரகம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ இதை நல்லா எல்லா மாவுலேயும் அது ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சு பார்க்கணும். இப்போ லேசாக பிடிச்சு அது விரிஞ்சாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் லேசாக அது பிடிப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க பட்டர் நம்ம இந்த மாவுக்கு போதும் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி சேரலை அப்படின்னா கொஞ்சமாக கூட சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். மாவு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புழியும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். இருக்க மாய்ஸ்சர் நமக்கு போகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கணும். நான் இன்றைக்கி இந்த 5 ஓட்டை இருக்க அச்சு எடுத்திருக்கேன். இதை முறுக்கு குழாயில் நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு நமக்கு இந்த குழாயில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாவு மட்டும் எடுத்து போட்டு இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஜல்லிக்கரண்டிக்கு பின்னாடி இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு ஸோ எண்ணெய் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்ட்டு ஒரு சின்ன துண்டு போட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா பொரிஞ்சு மேலே வருது, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் விட்டுற வேண்டியது தான். முறுக்கு பிழியும் போது இந்த மாதிரி ஓரளவுக்கு பரப்பி பிழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். அது இல்லைன்னா அந்த ஜாயின்ஸ்லலாம் சம்டைம் வேகாமல் இருக்கும்.
கடாய் அளவில் எத்தனை முறுக்கு பிடிக்குமோ அத்தனை முறுக்கு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். பபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அடங்கணும். இப்போ வந்து நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப்பில் 4 கப்பு மாவு சேர்த்து செஞ்சுருந்தேன். ஸோ 1 கப்பு மாவு ஆக்சுவலி அது 250 ml கப்பில் 1 கப்பு மொத்தமாக சேர்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 14 முறுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த முறுக்கு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தீபாவளிக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.